நெக்ஸ்டன் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்திங்கன்னா, எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் 2025 24 பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நல்ல செயல்பாடுகள், முயற்சிக்கேற்ற வெற்றி கிடைக்கலைங்கிற வருத்தம், முயற்சி எடுக்கவே முடியுங்கிற வருத்தம் எல்லாருக்குமே அதிகமான தாக்கங்களை கொடுத்த வருடமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஸோ இந்த 2025 என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குமா, நான் எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்து இந்த 2025 நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். ஸோ அதற்கு முன்னாடி உலகியல் ரீதியாக மற்றும் இந்த 2025 நவகிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களில் நம்மளுடைய நவகிரகங்கள் எந்த ராசியை விட்டு எந்த ராசிக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதாவது நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்கள், அதாவது 7 கிரகங்களாகவும் மற்ற 2 கிரகங்கள் ராகு கேது பகவான் இருவரும் நிழல் கிரகங்களாக கருதுகிறோம். ஸோ அப்போ இந்த 9 கிரகங்கள் ஒவ்வொரு ராசியை விட்டு ஒவ்வொரு ராசியை கடந்து ஒவ்வொரு வருடங்களும் மாற்றங்களை ஏற்படுத்துது. இதில் ராஜகிரகமாகிய குரு பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்கிறதுக்கு 1 வருஷம் ஆக்குவார். அவர் இயற்கை சுபகிரகம். சனி பகவான் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்கிற ரொம்ப ஸ்லோவாக போவார். அதாவது 9 கிரகங்களில் ரொம்ப ரொம்ப பையாக நடந்து போகிறது அப்படின்னு பார்த்தா சனி பகவான் தான். அதனால தான் சனி பகவானை மந்தக்காரகன் என்று கூட நம்ம அழைப்போம். இந்த ராகுகேது பகவான் பார்த்திங்கன்னா பின்னோக்கி நகர்வார்கள். எப்பவுமே முன்னோக்கி நகர பழக்கம் கிடையாது. மற்ற கிரகங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னோக்கி நகருவாங்க. ஆனால் நம்ம ராகுகேது பகவான் மட்டும் பார்த்திங்கன்னா பின்னோக்கி நகர்வார்கள். ஸோ இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள், இந்த 3 கிரகங்கள் நம்மளுடைய ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான மாற்றத்தையும் ஒவ்வொரு விதமான முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுப்பாங்க. இது எப்பயாச்சும் என்ன பண்ணுவாங்கன்னா 3 கிரகங்களும் ஒன்று போல் ஒரு பயிற்சி நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த பயிற்சி காலங்கள் நடைபெறும். அந்த பயிற்சி காலம் இந்த 2025 யாருமே எதிர்பார்க்காத செயல்பாடுகள், இந்த 3 கிரகங்களும் அடுத்தடுத்து, அதாவது சனி பகவான் பார்த்திங்கன்னா 2025 மார்ச் எண்ட் ஆஃப் பாயிண்டில் என்ன பண்ணுறாரு, கும்பத்தில் இருக்க சனி பகவான் மீன ராசிக்குள்ள நுழைகிறார். அவர் ட்ராவல் பண்ண அடுத்த செகண்ட் யார் போகிறான்னு பார்த்திங்கன்னா குரு பகவான். குரு பகவான் மே மாதத்தில் ரிஷப ராசியிலிருந்து நம்மளுடைய மிதுன ராசிக்கு மே 14 உள்ள நுழைகிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு 4 நாள் கேப்லேயே மே மாதத்தில் 18 ராகு பகவானும் கேது பகவானும் பின்னோக்கி நகர்கிறார்கள். அதாவது ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம ராசிக்கு நகர்றாங்க. ஸோ இந்த 3 கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் என்பதை பற்றி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதலில் உலகியல் ரீதியாக என்ன மாற்றம் ஏற்பட போகுதுன்னா, மிகப்பெரிய ஒரு 2-3 நாடுகளுக்கு இடையே சில போராட்டமான சூழ்நிலைகள், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஜூன் 2 வரையுமே சில நாடுகளுக்கும் பிரச்சனைகள் இருக்கும். அது கொஞ்சம் அதிவேகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. நீயா நானா போட்டி போட்டு மோதிக்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கட்டாயமாக இருக்கும். எல்லா இடங்களிலுமே பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் இருக்கும். நம்மளுடைய இந்தியாவில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நம்ம கண் கூட பார்க்க முடியும். கடல்களில் சீற்றங்கள் உண்டு. அதாவது கடல் சீற்றத்தால் சில பகுதிகள் பாதிப்படைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்போ உலகியல் ரீதியாக இந்த மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம் இருக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் 12 ராசி நேயர்களும்
தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற பற்றி இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ கட்டாயமாக வீடியோ முழுவதும் பாருங்கள். உங்களுடைய ராசிக்கான இந்த 2025 என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறது, என்ன முன்னேற்றத்தை கொடுக்க போகுது என்பதை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 2025 ஏற்படுகின்ற நன்மையான விஷயங்கள் என்னென்ன? 2025 மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுமா? அதாவது நான் நினச்ச விஷயம் எல்லாமே நடக்காமல் போச்சு 2024. இந்த 2025 நான் நினைக்கிற விஷயம் நடக்குமா அப்படிங்கிற கேள்வியோடு பயணிக்கின்ற நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு உறுதியாக 2025 ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். எப்படி அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிற பற்றி நம்ம விரிவாக வீடியோவில் பார்ப்போம். அதற்கு முன்பு தனுசு ராசியோட இயல்பான குணம் என்ன? எதை நோக்கி பயணிக்கிறோமோ அதை முழுமையாக அடையும் வரை அப்படியே குறி வச்சு அடிக்கிறதுல ஃபஸ்ட். நினச்ச விஷயத்தை முடிக்கணும்னா தூக்கம் வராதியா, அதை முடித்து காட்டணும். அப்படியே குறி அப்படியே பர்ஃபெக்டாக வைக்கணும். ரெட் காய் அடிக்க நினச்சா ரெட் காய், கருப்பு காய் அடிக்க நினச்சா கருப்பு காய் அடிக்கணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு குறி வைத்து அடிக்கக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய தனுசு ராசிக்கு இயல்பாகவே உண்டு. அதே போல் மற்றவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக வேண்டும், அடுத்த கட்ட நகர்வுக்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்றால் தனுசு ராசியோட உதவி வேண்டும். அவங்க தான் குரு ஸ்தானத்தில், அதாவது ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, அல்லது பொதுவான வேலை பார்க்குற இடமாக இருந்தாலும் சரி, தனுசு ராசிக்காரங்க மற்றவங்கள கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அதை பண்ணு, இப்படி பண்ணு, ஸோ இதை பண்ண அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதெல்லாம் இயல்பாகவே அவங்களுக்கு பிறவி குணம். அந்தளவுக்கு ஒரு ஆற்றல் அவங்கள்ட்ட இருக்கும். குருஸ்தானம் அப்படிங்கிற ஆற்றல் அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு அன்பான செயல்பாடுகளும் குருவின் அரவணைப்பும் தனுசு ராசிக்கு ஒரு பொக்கிஷம். இந்த தனுசு ராசிக்காரங்களாம் பார்த்திங்கன்னா அம்மா மேலே ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்தத்தோடு இருப்பாங்க. அம்மானா உயிர், என் அம்மா போல் உண்டா, எங்கள் அம்மா பேச்சை நான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறதுல தனுசு ராசிக்காரங்க நல்ல ஒரு முதன்மையான இடத்த பிடிப்பாங்க. அதில் தனுசு ராசியில் 3 நட்சத்திரக்காரங்க முதன்மை அப்படின்னு சொல்லலாம். அம்மா பிள்ளைன்னு கூட சொல்லலாம். அம்மாவுடைய பேச்சை அப்படியே கேட்குற பிள்ளைன்னு சொல்லலாம். அப்பா பேச்சையும் கேட்குறதுக்கான வாய்ப்பு 3 நட்சத்திரத்துக்கு உண்டு. அந்த ஈர்ப்பு, தாய் தந்தை மேல் ஒரு ஈர்ப்பு கட்டாயமாக தனுசு ராசி இருக்கும். ஏன்னா காலபுருஷன் ராசி அப்படின்னு சொல்கிறதுல 9ஆம் இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தெய்வத்துடைய அனுகிரகம், குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிற மாதிரி முழுமையாக தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட தன்மை இருக்கிறனால தான் குரு ஸ்தானத்தில் வைக்கிறோம். நம்ம யாரை கும்பிடுவோம்? மேக்ஸிமம் அது பார்த்திங்கன்னா நம்மளை பெற்ற தாய் தந்தையை கும்பிடுவோம். அதுக்கடுத்தபடியாக யாரை கும்பிடுவோம்? நம்மளுடைய குருநாதர்களை தான் கும்பிடுவோம். இதுதான் முக்கியம். அது அடிப்படை. எந்த குருவாக இருந்தாலும் சரி, கட்டாயமாக குருவை பார்த்தோன்னா என்ன பண்ணோம், நம்ம கை ஆட்டோமேட்டிக்காக இப்படி கும்பிடு போட வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மதிப்புமிக்க நபர்களில் நம்முடைய தனுசு ராசினியர்களும் முக்கிய பங்கு. ஸோ அப்படிப்பட்ட இயல்பான ஆற்றல் கொண்ட, வலிமை கொண்ட நம்மளுடைய தனுசு ராசிக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான காலகட்டத்தை கொடுக்க போது. கடினமாக வேலை பார்த்து, கஷ்டப்பட்டு வேலை பார்த்து, இஷ்டப்பட்டு வேலை பார்த்து வேலையில் முன்னேற்றம் இல்லை. சும்மா வேலை பார்த்து வேலையே பார்க்காம சும்மா இருந்த நபர் கூட என்னோட அடுத்த கட்ட நகருக்கு போயிட்டான், என்னை விட அடுத்த பதவிக்கு போயிட்டான், என்னை விட முன்னேற்றமான பாதைக்கு போயிட்டான். நான் கற்றுக் கொடுத்து வளர்ந்தவன் கற்றுக்குட்டி பெரிய குட்டி ஆயிடுச்சு, நான் இன்னும் அதே மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படுற தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வெற்றிகரமான முன்னேற்றமான பாதை, பதவி உயர்வுக்குரிய செயல்பாடுகள் இந்த வருடத்தில் ஏற்பட போகுது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நாளாக அலைன்ஸ் பார்த்து 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 கண் வெறுத்து போச்சு.
ஏன்டா பார்க்குறோம், பேசாமல் கல்யாணம் இப்போ விட்டுருவோமா அப்படிங்கிற சூழ்நிலைக்கெலாம் நாங்கள் மன ரீதியாக வந்துட்டோம். கல்யாணம் முடியாதுங்கிற ஒரு எண்ணம் கூட எங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க தனுசு ராசி என்பவர்களுக்கு சுப நிகழ்வுகள் மே மாதத்துக்கு மேலே நடைபெறும். அப்போ ஜனவரியிலேருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்து செலவழிக்க ஆரம்பிக்கலாம். அப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் முழு மூச்சாக செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா மே மாதத்துக்கு மேலே திருமணம் உண்டுங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தில் இருந்த தடை, வருமானம் நம்ம எதிர்பார்த்தது 10,000 ரூபா 10 லட்ச ரூபா கூட இருக்கலாம். ஆனால் வந்தது வரவு 8னா செலவு 10னாங்க மாதிரி வந்துட்டு போன காசை கையில் வாங்கி இப்படி வைக்கக்குள்ளேயும் இங்கிட்டு போயிடுது. இப்படி வாங்குறதுக்கு முன்னாடி ஏடிஎம்லேயே எடுத்துடுறாங்க. ஏடிஎம்மில் தான் பணம் வருது, ஜீரோ பேலன்ஸ்னு சொல்லி அடுத்த நிமிஷமே ஒரு ரிப்போர்ட் வருது. அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம ஏடிஎம்மில் கொஞ்சமாச்சும் பணம் வச்சு பார்த்துருவோமா, ஒரு 10,000 ரூபா நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருந்துருமா அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிற நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு உறுதியாக அவர்களுடைய மதிப்புக்கு ஏற்றவாறு, அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உறுதியாக பணம் இருக்கும். 10,000 ரூபா எதிர்பார்க்குறவங்களுக்கு 10,000 ரூபா கட்டாயமாக இருக்கும். ஒரு நேரத்துக்கு நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு 10 லட்சமோ ஒரு 50 லட்சமோ அக்கௌண்ட்டில் இருக்குன்னு ஆசைப்படுவாங்கள்ல, அவங்களுக்கும் அதுக்கேற்றவாறு தொகை உறுதியாக அக்கௌண்ட்டில் இருக்கும். என் அக்கௌண்ட்டில் நெல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை விலகி என் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை இந்த வருடத்தில் கொஞ்சம் அதிகமாக உபயோகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடம்பில் என்ன பிரச்சனைனே தெரியல, உடல் ரீதியாக எப்போ பார்த்தாலும் மருத்துவ செலவு, உடம்பே பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி நான் மருத்துவத்துக்கே காசை கொடுத்து 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 வருத்தப்பட்டுட்டேன். உடல் ரீதியான பிரச்சனையிலிருந்து விடுவு காலம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கால் பண்ணிலாம் நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு கால் பண்ணிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உள்ள விவரங்கள் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா கால் பண்ணி கேளுங்க. ஆனால் இந்த கோச்சார ரீதியான பலன்கள் மூலமாக சொல்வது என்னென்னா, கட்டாயமாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பாதிப்புத்தன்மை குறைஞ்சு நீங்கள் சமாளித்து சரி பண்ணுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள வாய்ப்பு ஏற்படும். அதனால் கவலைப்பட வேண்டாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பிரச்சனை விலக போகுது. உங்களுடைய மனைவி உங்களை புரிஞ்சுக்காமல் பிரிஞ்சு போனிருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய கணவன் உங்களை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து இருந்தாலும் சரி, மே மாதத்துக்கு மேலே நீங்கள் 2 பேரும் ஒற்றுமையாவீங்க. விட்டு கொடுத்து போங்க. மே மாதம் வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதிகமான விவாதங்கள் தொடர வேண்டாம், வார்த்தைகளால் காயப்படுத்திக்கிற வேண்டாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு பொக்கிஷமான உறவு. ஒரு கணவன் தாலி கட்டின ஒரே காரணத்துக்காண்டி தன்னுடைய உழைப்பை அனைத்தையுமே மனைவிக்கு கொடுக்காரு. அதே போல் மனைவி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உடன் பிறந்த பெற்றெடுத்த உடன் பழகிய நண்பர்கள் மாணவர்கள் மற்றும் அம்மா அப்பா உறவு அத்தனை பேரையும் தூக்கி போட்டு தாலி கட்டின ஒரே காரணத்துக்காண்டி கணவன் கூட வந்துடுறாங்க. ஸோ இப்படி ஒரு அர்ப்பணிப்பான ஒரு அற்புதமான உறவுக்கு நம்ம மதிப்பளிக்கணும். அதனால் மதிப்பளித்து விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மே மாதம் வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க. மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய உறவில் ஒரு பாண்டிங் ஏற்படும். நீங்கள் கட்டாயமாக இணைவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ கிரகங்கள் உங்களை எந்தளவுக்கு ஒரு லாக் ஏற்படுத்திச்சோ ரிலீஸ் பண்ணி ஒற்றுமையாவதற்கான அமைப்பையும் உறுதியாக ஏற்படுத்தும். ஸோ பொறுமையாக இருங்க. சரி, யார்கிட்டையோ விட்டு கொடுத்து போகிறோம். ஒரு 100 ரூபா 500 ரூபா 1000 ரூபா 5000 ரூபா 10000 ரூபா 1,00,000 ரூபா இல்லை ஏதோ ஒரு தேவைக்காண்டி விட்டு கொடுத்து போகிறோம். நம்மளையே நம்ம தான் தேவைன்னு நினச்சிருக்க உறவுக்காண்டி விட்டு கொடுத்து போகிறது தப்பில்லை. ஸோ அதனால் தயவுசெய்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் இது பொருந்தும். இப்போ உள்ள நிலைமைக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ விட்டு கொடுத்து போங்க. சூப்பரான வாழ்க்கை, அற்புதமான ஒரு இல்லற வாழ்க்கை உங்களுக்கு உறுதியாக ஏற்படும் என்பது என்னுடைய கருத்து. ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னா மே மாதத்துக்கு முன்னாடி வண்டி வாகனங்கள் வாங்கிடுங்க. மே மாதத்துக்கு மேலே வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கொஞ்சம் காலங்கள் தள்ளி போடுங்க. ஸோ அதுக்கு பிறகு வண்டி வாகனங்கள் வாங்கிக்கலாம்.
இப்படிக்கு அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். அதேபோல் உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நிதானமாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் உடனே மருத்துவரை நாடுங்க, மருத்துவ செலவுக்கு செலவழிங்க, அவங்கள வந்து கேர் பண்ணுங்கள். அம்மாவை எந்த அளவுக்கு நீங்கள் பாசம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயங்களையும் கேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மிக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் யாரும் பார்க்கலன்னு சொல்லி நீங்கள் உங்கள் காதல் வலையில் சிக்கிக்கொண்டு சந்தோஷங்கிற போர்வையை சுற்றுவீங்க. ஆனால் இந்த உலகம் உங்களை உற்று நோக்கி உங்களை குற்றவாளியாக ஆக்கிவிடும். ஸோ அதனால் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் உங்களுடைய குடும்ப கௌரவத்தை கெடுக்கிற அளவுக்கு எந்த தவறான விஷயங்களும் செய்ய வேண்டாம். ஏன்னா உங்களை நோக்கி அத்தனை பேரும் பார்த்துக்கிருக்காங்கிற எண்ணத்தில் இருங்க. காதல் வாழ்க்கைக்கு முக்கியம்தான், ஆனால் அதை விட குடும்பமும் முக்கியங்கிறத பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்கோங்க. தொழிலில் ஒரு விருத்தி உண்டு, வருமானத்தில் ஒரு சிறப்பான தன்மை உண்டு. ஸோ இந்தளவுக்கு ஒரு மென்மையான ஒரு பயனுள்ள செயல்பாடுகள் உங்களுடைய லைஃப்பில் ஏற்பட போகிறதுனால நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை உறுதியாக சந்திப்பீங்க. கவனமான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் உறுதியாக இந்த 2025 மறக்க முடியாத நல்ல ஒரு முன்னேற்றமான வருடமாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன். மேலும் 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நம்மளுடைய தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது எல்லாமே 2025ஆம் ஆண்டு உங்கள் ராசிக்கான பொது பலன்கள். இந்த பொது பலன்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லவிதமான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த பொது பலன்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஓரளவுக்கு ஒரு 30% கை கொடுக்கும். மீதி உங்களுடைய கேள்வி, உங்களுடைய மனசில் உள்ள ஆசைகள், உங்களுடைய மனசில் உள்ள தேவைகள், கவலைகள் இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் தான் பேசும். வீடியோ பார்த்தேன், அது நடக்கலை, இது நடக்கலை, இப்படி நடக்கலை, அப்படி நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் எங்கிற கேள்வி கேட்குறதை விட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து என்ன வழிமுறைகள் என்று கண்டுபிடிப்பது சரியான புத்திசாலித்தனம், ஒரு நல்ல செயல்பாடுகள். ஸோ உங்களுடைய முழு விவரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் என்னென்ன நடந்துச்சு, எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கப் போகுது, உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என நீங்கள் ஆசைப்பட்டால், விருப்பப்பட்டால் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஜாதக ரீதியான முழு விவரங்கள் உங்களுக்கு தெளிவாக கூற நான் காத்திருக்கிறேன். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா, வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா என்பதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக பிரசன்ன அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். அதே போல் நேயர்களே, நம்ம ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்பு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அடிப்படை ஜோதிட வகுப்பு ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நீங்களும் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் சேர்ந்துக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. ஆன்லைன் மூலமாக தினமும் 1 மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக கிளாஸ் எடுத்துக்கிருக்கோம். ஸோ கிளாஸோட டோட்டல் செயல்பாடுகள், அதுக்குரிய தொகை எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும். ஃபோன் எடுக்கலைன்னா வருத்தப்பட வேண்டாம். ஜாதகம் பார்த்துக்கிருப்போம், ஆன்லைனில் அல்லது நேரடியாக பார்த்துக்கிருப்போம். ஸோ அதனால் ஃபோன் எடுக்காமல் இருக்கலாம். முடிஞ்சளவு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டுட்டு கால் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய அன்பான ஆதரவையும் உங்களுடைய பொன்னான கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி.